ஜூன் 4க்கு அப்புறமா அதிமுகவோட தலைமையில மாற்றம் ஏற்படும் அப்படின்னு எடப்பாடி அவர்களை தாக்கி பேசியிருந்தாரு. தலைமையில மாற்றம் ஏற்படும்னா அண்ணாமலை அவர்கள் யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு ஏடிஎம்கே காணாம போயிரும்னாரு. இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு புனர்ஜென்மம் கிடைக்கும்ங்கிறாரு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல அண்ணாமலை சசிகலா அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு 2024 தேர்தலுக்கு அப்புறமா அதிமுகல எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்படுவோம். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் நடத்துறது நெகோசியேஷன்ஸ் தான். இவங்க உள்ள வச்சிருந்தாங்கன்னா நாளைக்கு இவங்களே சிநேகிதர்கள் ஆயிடுவாங்க. ஆனால் பிஜேபி யார் கூட சேர்ந்தாலும் அவங்களுடைய ஹிஸ்டரி அவங்கள நாசமாக்கிடும். ஒருவேளை ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்கள் ஜெயித்தார்னா அவர் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க வாய்ப்பு நினைக்கிறீங்களா அதிமுக? ஓபிஎஸ் ஒருவேளை அங்க ஜெயிச்சிட்டாருன்னா முழுக்க ஒன்றிய அரசு அவருக்கு சப்போர்ட் கொடுத்ததுன்னா அந்நியாரும் இபிஎஸ் பாடு திண்டாட்டமா. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் பாலச்சந்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. வணக்கம். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டியிட்டாலும் பாஜக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவா தொடர்ச்சியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சமீபத்தில் தேனியில டிடிவி அவர்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணும்போது ஜூன் 4க்கு அப்புறமா அதிமுகவோட தலைமையில மாற்றம் ஏற்படும் அப்படின்னு எடப்பாடி அவர்களை தாக்கி பேசியிருந்தாரு. தலைமையில மாற்றம் ஏற்படும்னா அண்ணாமலை அவர்கள் யாரை குறிப்பிட்டு சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க? யாரை கைது செய்தாரோ அந்த டிடிவி தினகரன் சொல்லலாம் உண்மையான தலைவர்னு. 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு தேர்தலுக்கு அப்புறம் ஏடிஎம்கே காணாம ஒரு திராவிட கட்சினாரு. அது ஏடிஎம்கே தான் சொன்னாரு, எல்லாருக்கும் தெரியும். ஏடிஎம்கே காணாம போயிரும்னாரு. இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு புனர்ஜென்மம் கிடைக்கும்ங்கிறாரு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல அண்ணாமலை ஒரு தேர்தல் ஒரே சீரியஸா போக கூடாதுங்க. கொஞ்சம் இடையில காமெடி வரணும். அந்த ஒரு சேவையை அண்ணாமலை பண்ணிட்டு இருக்காரு. இல்ல சார், சமீபத்துல ஏற்கனவே சசிகலா அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு 2024 தேர்தலுக்கு அப்புறமா அதிமுகல எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் லிங்க் பண்ணி நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே நடக்கிறதுலாம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் நடத்துறது நெகோசியேஷன்ஸ் தான். பாலிடிக்ஸ்ல பெர்மனன்ட் எனிமீஸும் கிடையாது, பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. இவங்க உள்ள வச்சிருந்தாங்கன்னா நாளைக்கு இவங்களே சிநேகிதர்கள் ஆயிடுவாங்க. ஏன் எமர்ஜென்சி எதிர்த்து திமுக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க இந்திரா காந்தி வந்தபோது, இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தபோது. ஆனா அதுக்கப்புறம் இந்திரா காந்தி மறுபடியும் நேருவின் மகளே வருக, நிரந்தர அரசு தருகன்னு சொல்லி கலைஞர் சொல்லலையா? அதனால பாலிடிக்ஸ்ல யூ டோன்ட் ஹேவ் பெர்மனன்ட் எனிமீஸ் அண்ட் பெர்மனன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு சசிகலா கூட சேர்றது வாய்ப்பு அவங்களுக்கு நல்லதுன்னா, ஆனால் பிஜேபி யார் கூட சேர்ந்தாலும் அவங்களுடைய ஹிஸ்டரி அவங்கள நாசமாக்கிடுவாங்க. சிவசேனா கூட கூட்டு வச்சிருந்தாங்க. எந்த இடம் வேணாலும் நீங்க பாருங்க, எங்க கூட்டு வச்சிருந்தாலும் அவங்களுக்கு எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் அவைகளை தோற்கடிக்கப்பட வேண்டும். இது நண்பர்களாக உள்ள கட்சிகள் ஒழிக்கப்பட வேண்டும். இதுதான் அவங்களுடைய பாலிசி. சார், யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் ராம்நாட்ல போட்டிட்டு இருக்காரு. அவருடைய மகன் தான் சென்ற முறை போட்டிட்டு தேனியில வென்றார். ஆனா அவர் மகன் இந்த முறை போட்டியிடலையா, இல்லைன்னா அப்பாவுக்காக போட்டியிடலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துட்டு இருக்க சூழல்ல ஒருவேளை ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்கள் ஜெயித்தார்னா அவர் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க வாய்ப்பு நினைக்கிறீங்களா அதிமுக? அத்தைக்கு மீச முடிச்ச சித்தப்பா. ஏபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் தலைவர்களா இருந்தாங்க. இவர் ஒருங்கிணைப்பாளராகவும் அவர் கூடுதல் ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு. ஆனா உண்மையில என்ன நடந்தது? இவர் ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு. எல்லாரும் பார்த்தபோது இவர் ஒதுங்கிய இணைப்பாளர் மாதிரி தெரிஞ்சாரு. அவர் இணை இணைப்பாளராக இருந்தவர் ஈடு இணை இல்லாத ஒருங்கிணைப்பாளர் மாதிரி அவர் தோற்றமளிச்சார் அந்நியாரமே. அடுத்து இவர் ஃபைட் பண்ண வேண்டிய நேரத்தில் ஃபைட் பண்ணல. இவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது ஏடிஎம், அதனால இவர் ஃபைட் பண்ணல. ஐ திங்க் ஹி டஸ் நாட் ஹேவ் த ஃபைட்டிங் ஸ்பிரிட். அந்த இதுல ஆங்கிலம் சொல்லுவாங்க, கில்லர்ஸ் இன்ஸ்டிங்க்ட் சொல்லுவாங்க. கிரிக்கெட்ல யூ ஷுட் நோ வென் டு பீட் யுவர் எனிமி. அந்த மாதிரி இவர் ஓபிஎஸ் பணியாற்றல. அதனால அவர் முதலமைச்சரானதே ஜெயலலிதா இருந்தாங்க, முழு ஆதரவு கொடுத்தாங்க, மற்ற எல்லாரும் வாயை மூடிட்டு இருந்தாங்க. அதனால இவருடைய முயற்சினால் ஆகல. ஆனா இவர் ஏபிஎஸ் அவர் சசிகலாவுடைய ஆதரவுனால முதலமைச்சர் ஆனாலும் அடுத்து சசிகலாவை எதிர்த்து எல்லாரும் எதிர்த்து முதலமைச்சராக கண்டினியூ பண்ண முடிஞ்சது. பார்ட்டியை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வர முடிஞ்சது. நான் இதுல நியாய அநியாயங்களை பத்தி பேசல, என்ன நடந்ததுங்கிறத பத்தி பேசுறேன். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓபிஎஸ் ஒருவேளை அங்க ஜெயிச்சிட்டாருன்னா முழுக்க ஒன்றிய அரசு அவருக்கு சப்போர்ட் கொடுத்ததுன்னா அந்நியாரும் இபிஎஸ் பாடு திண்டாட்டமாகும். ஓகே, ஏன்னா அண்ணாமலை சொல்ற விஷயமும் அதுதான். ஒருவேளை இந்த நம்பிக்கையில தான் அண்ணாமலை சொல்றாரு ஜூன் 4க்கு அப்புறமா தலைமை மாற்றி அமைக்கப்படும். நம்ம இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அதனாலதான் நான் கேட்டேன். எந்த தலைமை? பிஜேபி மாநில தலைமை எதை பத்தி பேசினாரு? அதிமுக தலைமை சரியான தலைவர்கள்ட்ட போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணாமலை. சரி, அண்ணாமலைக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்காங்க? கண்டிப்பா இல்ல.
ரைட் சார். அதே போல் திமுக வந்து தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு வந்து மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டாலும், ரெண்டாவது இடம் வந்து அதிமுகவோ பாஜகவோ அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்கிறதா சொல்லப்படுது இல்லையா? பாஜக வந்து பெரும்பாலான இடங்களில் ரெண்டாவது இடம் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஒரு 6 தொகுதியில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. ஓகே. அதிமுக தொண்டர்களுடைய வற்புறுத்தலின் காரணமாகத்தான் இபிஎஸ் பாஜகவுடன் உள்ள உறவை முறித்துக் கொண்டார். அந்த தொண்டர்கள் வந்து இவங்க இரட்டை இலைக்கு விசுவாசமாக இருக்கின்ற நிலைமைதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜக ரெண்டாவது இடத்துக்கு வந்தாங்க. ரைட் சார். நீங்க உங்களோட சர்க்கிள்ல நீங்க பேசியிருப்பீங்க, தொடர்ச்சியா பாஜக தரப்புல இருந்து 370 பாஜக தனியா ஜெயிக்கும், 400 சீட்டு வந்து கூட்டணியோட ஜெயிக்கும் அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்து அவங்க சொல்லிட்டு வராங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட சமீபத்தில் பேசும்போது பிஜேபி 300 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கும் தான் சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு கிடைச்ச தகவல் படி, ஏன்னா உங்கள் சர்க்கிளில் நீங்களும் வந்து பேசியிருப்பீங்க இல்லையா, பிஜேபி எத்தனை இடங்களை வெளில வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? போன வாட்டி மாதிரி 303 சீட்டுக்கு மேலே வெளில வாய்ப்பு இருக்குதா, இல்லை அதோட கம்மியாக தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க முதல்ல 370ன்னு சொன்னாங்க. இப்போ அப்படி யாருமே பேசுறது இல்லை. நான் சொல்லும்போது 300 சீட்னு சொல்றாரு. எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா, பிஜேபி ஹேஸ் ரீச்ட் இட்ஸ் பிளேட்டோ. அந்த போன தேர்தலில் வந்து 303 எடுத்தாங்களே, அதுதான் அவருடைய சமவெளி. சமவெளினா மலையில ஏறிக்கிட்டே போறது. ஒரு இடத்துல சமவெளி வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஏறுறதுக்கு ஒண்ணும் இல்லை இல்லைங்களா? அப்படிப்பட்ட சமவெளியை அடைந்து விட்டார்கள். இதுக்கப்புறம் வந்து இறங்குமவன் தான். அவங்களுக்கு வந்து 30ல இருந்து 40 சீட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போனதுல இருந்ததை விட குறையிறதுக்கான இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒருவேளை தட் மேபி a ரீசன். எதுக்கு சவுத்துல கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இன்னைக்கு 370 400 பேசிட்டு இருக்கவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டாங்க. the loss in north should be compensated by addition in the south அப்படின்னு அவங்களுக்கு இடையில வந்து அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருந்தது. அது எனக்கு தெரியும். அதனால வந்து இப்போ வந்து அந்த போன தடவை வந்ததை விட 30-40 சீட்டு கம்மியா இருக்கும்னு சொல்லி ஒரு மாசம் ஆச்சு. இந்த ஒரு மாசத்துல பிஜேபிக்கு இன்னும் கொஞ்சம் இறங்குமுகமா தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய 10 வருஷம் பதவியில் இருந்தாங்கன்னா, பதவியில் இருக்குது கொள்கைக்காக பதவியில் இருந்தாங்கன்னா கொள்கைக்காக உயிரை விடுவாங்க. இன்னைக்கு எந்த கட்சியில கொடிகாத்த குமரன் இருக்கான்? எந்த கட்சியிலுமே கிடையாது. 10 வருஷம் பதவியில் இருந்தாங்க, பதவி சுகத்தை அனுபவிச்சிட்டாங்க. அடுத்து பதவி சுகத்தை அனுபவிச்சவருக்கு இந்த தடவை நீங்க எம்பி போஸ்ட்ல கண்டெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா அவர் கட்சி கொள்கைக்காக வேண்டி சரின்னு சொல்லிட்டு போக மாட்டார். இப்ப பாருங்க, இதுல வந்து அனாவசியமா ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருக்காங்க. இவங்களை வந்து ராஜ்புஷ் வந்து யாரோ ஒருத்தர் அவமரியாதை பேசிட்டாருன்னு ஒரு கேண்டிடேட்டை, அவருக்கு நீங்க கேண்டிடேச்சர் கொடுக்கக்கூடாதுன்னு குஜராத்தில் உள்ள அத்தனை ராஜ்புத்து எதிர்த்து நின்றுருக்காங்க. இது தேவையில்லாத பிரச்சனை. அது மாதிரி பல கேண்டிடேட்ஸ் வந்து நாங்க போட்டியிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. சில கேண்டிடேட்ஸ் வந்து இடம் கிடைக்கலங்கிற வருத்தத்துல இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள உட்கட்சி முந்தி வந்து பிஜேபியில வந்து உட்கட்சி பூசல்ங்கிறதே இருக்காதுங்கிற ஒரு பிக்சர் தான் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி இவங்களும் வந்து கார்டர் பேஸ்டு பார்ட்டி அப்படின்னு தான் இருந்தாங்க. இப்போ அது மாதிரி இருக்க மாதிரி தெரியல. அது லார்ட் ஆக்டர்னு சொல்லி இங்கிலீஷ் மேன் ஒருத்தர் சொன்னாரு, பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் அப்சல்யூட்லி கரப்ட்ஸ் அப்படின்னாரு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு பிஜேபியில. அதனால அவங்களுக்கு வந்து அவங்க வெளியில காட்டிக்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ள உற்சாகமா இல்லை. சரியான யூகம் ஒண்ணு சொல்லணும்னா எலெக்ஷனுக்கு 7 நாளைக்கு முன்னாடி சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி எத்தனையோ சித்து வேலைகள் நடக்கலாம். சித்து வேலைகள் நீங்க சொல்றத வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இவிஎம் அந்த மாதிரி விஷயங்கள்ல அப்படி எடுத்துக்கிறதா? இவிஎம் மீது தொடர்ச்சியா ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. என் முன்னாள் வந்து தேர்தல் ஆணையர் அவர்களே, குரேசி அவர்களே சொல்லியிருக்காரு அதுல மோசடி நடைபெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்குதா? இல்ல, அதாவது இவங்க மோசடி பண்ணுவாங்க, அவங்க மோசடி பண்ணுவாங்கிற லெவல்ல நான் சிந்திக்கல. ஆனா மோசடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது உண்மை. அப்படி வாய்ப்பு உள்ள ஒரு டிஃபெக்டிவ் சிஸ்டத்தை வச்சிருக்க கூடாது. டாக்டர் அப்துல் கலாம் வந்து அட்வைசரா இருந்தாரு பொன்ராஜ். அவர் வந்து சத்தியம் டிவியில வந்து டாக்டர் கலாமுடைய ஸ்டூடெண்டா இருந்த ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தரை வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சாரு எப்படி இந்த ஈவிஎம் வந்து மேனிபுலேட் ஆக முடியும். ஈவி மட்டும் ஈவி பேட்டர்ன் மேனிபுலேட் ஆக முடியும்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்ப நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், நீங்க இவ்வளவு சொல்றது ஏன் சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க இதை காமிக்க முடியாது? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் ஒழிய வெளியில சொல்லி என்ன பிரயோஜனம்னா அவருக்கு அந்த பண வசதி கிடையாது. யாராவது ஒருத்தங்க ஒருவேளை வந்து ஒரு வாலண்டரி ஆர்கனைசேஷன் வந்து வந்தாங்கன்னா அவர் சொன்னார், நான் எந்த டேட்டா வேணாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். என்ன இதுக்கு கூட்டு போனாங்கன்னா நாங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா என்னால அப்படி செலவழிக்க அது அப்படிப்பட்ட பண வசதி எல்லாம் கிடையாது, யார்ட்டையும் கிடையாது. ஏதாவது ஒரு என்ஜிஓ அப்படி வந்தாங்கன்னா சரி. ஏன்னா எந்த அரசியல் கட்சி அப்படி வராது. பொதுவாக காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இவிஎம்ல விளையாடலாம்னு சொல்லி தெரிஞ்சா கூட நம்ம இவிஎம்ல விளையாட போறாங்கன்னு சொன்னோம்னா தோக்க போறோங்கிற பயத்துல சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பிரச்சாரம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மௌனம் காப்பாரு. அதனால அரசியல் கட்சிகள் இதில் எதுவும் செய்ய மாட்டாங்க. வாலண்டரி ஆர்கனைசேஷன் தான், அரசு சாரா நிறுவனங்கள்ல யாராவது ஒருத்தர் தைரியமா இந்த கேஸை வந்து கொண்டு வரதை வந்து இப்போதைக்கு அப்படி கொண்டு வர மாதிரி தெரியல. இவிஎம்ல வந்து அயர்லாந்துல முதல்ல ஏவிஎம் வச்சிருந்தாங்க, அப்புறம் ஏன் எடுத்தாங்க? அயர்லாந்து யாரும் ஃப்ராடு பண்ணல. ஆனா scientifically they understood that
இதுல வந்து ஃப்ராட் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். அப்போ முடியுங்கிற பாசிபிலிட்டி இருக்கும்போதே அதை நம்ம வச்சிருக்கக்கூடாது. தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே ரைட் சார், உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். வணக்கம் சிவா, வணக்கம்.